ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இது உங்கள் கடல் பவர் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே சேனலுக்குள்ளே வரவங்களாக இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோ பார்த்தாலும் அந்த வீடியோவுக்கான உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு, இல்லை அந்த வீடியோவை பற்றி என்ன சொல்ல வரீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை வச்சு தான் எங்களுக்கும் மேலும் மேலும் வீடியோக்கள் போடணும்னு தோணும். இன்றைக்கி நம்ம வாங்க சப்ஜெக்ட்குள்ளே போகலாம். வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எலக்ட்ரிக்கல் தான். இன்றைக்கி நம்ம எலக்ட்ரிக்கல் என்ன பார்க்குறோன்னா டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன அப்படின்னு, டிரான்ஸ்ஃபார்மரில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு 7 டைப்ஸ் இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அந்த 7 டிரான்ஸ்ஃபார்மர் டைப்ஸில் என்னென்ன டைப்ஸு அதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு டெஃபினேஷன்ற மாதிரி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன, டிரான்ஸ்ஃபார்மரோட டெஃபினேஷன் என்ன அப்படின்றத பார்ப்போம். டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணுதுன்னா, ஒரு சர்க்யூட்லேருந்து இன்னொரு சர்க்யூட்டுக்கு வந்து வோல்டேஜை வந்து வித்தவுட் ஃப்ரீக்வன்சியில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் வோல்டேஜை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஒன்று ஸ்டெப் அப் பண்ணும், அப்படி இல்லைனா ஸ்டெப் டவுன் பண்ணும். இதுதான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் பண்ணுது. டிரான்ஸ்ஃபார்மர் எந்த ஒர்க்கிங் பிரின்சிபல் படி வேலை செய்யுதுன்னா, மியூச்சுவல் இண்டக்ஷன் பிரின்சிபல் படி தான் டிரான்ஸ்ஃபார்மர் வேலை செய்யுது. ஒர்க்கிங் பிரின்சிபல், டிரான்ஸ்ஃபார்மரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னன்னா மியூச்சுவல் இண்டக்ஷன் பிரின்சிபல் தான். அப்புறம் அடுத்தது டிரான்ஸ்ஃபார்மரில் என்னென்னா லாசஸ் தான் வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட ஒரு மெயின் பார்ட்டு. ஏன்னா அதை வச்சு தான் வந்து எஸ்ஐ யூனிட்டே வந்து சொல்லுவாங்க. டிரான்ஸ்ஃபார்மரோட எஸ்ஐ யூனிட் என்னன்னா VA தான் எஸ்ஐ யூனிட்டு. அது KVA சொல்கிறவங்க, MVA சொல்கிறதுலாம் வந்து அது கூட ஆட் ஆகக்கூடிய ரேஞ்சை பொறுத்து தான். ஒரு 0 ஆட் பண்ணால் அது வந்து KVA ஆகும், இன்னொரு 0 ஆட் பண்ணால் MVA ஆகும். அதை வந்து நம்ம வந்து ஷார்ட்டாக சொல்கிறது வந்து KVA வந்து ஷார்ட்டாக சொல்கிறது தான் வந்து MVA. அந்த மாதிரி அதோடைய ரேட்டிங் தான். ஆனால் டிரான்ஸ்ஃபார்மர் யூனிட் பார்த்தீங்கன்னா VA. அந்த VA வந்து எப்படி எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, காப்பர் லாஸையும் கோர் லாஸையும் தான் வச்சு சொல்லுவாங்க. அந்த கோர் லாஸுன்றதை இன்னொன்று என்னங்கன்னா அயன் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டையும் டிபெண்ட் பண்ணி தான் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய லாஸஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம தனியாக வந்து அந்த டெஃபினேஷன் எல்லாம் போட்டு எப்படி அது தனியாகன்றதுலாம் வந்து ஒரு வீடியோ போடுவோம். அடுத்தது வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டிவ் டிவைஸ் இருக்குது. ப்ரொடெக்டிவ் டிவைஸ்லாம் என்ன, ஒரு 5-6 ப்ரொடெக்டிவ் டிவைஸ் இருக்குது. அதை பற்றி தனித்தனியாக ஒரு வீடியோக்கெல்லாம் போட போகிறோம். இன்றைக்கி சரி நம்ம வாங்க இன்றைக்கி நம்ம எடுத்துக்கூடாது சப்ஜெக்டில் போகலாம். நான் இன்றைக்கி எடுத்துக்கினது வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸோடைய டைப்ஸு. டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு 7 டைப்ஸ் இருக்குது. அதில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைப்ஸ் பார்த்தோம்னா, டிரான்ஸ்ஃபார்மரில் ஸ்டெப் அப் இருக்குது, ஸ்டெப் டவுன் இருக்குது. ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் என்னன்னா, ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம ஏன் எடுத்த உடனே ஃபஸ்ட் டைப்பை வந்து ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன்னு பார்க்குறோன்னா, ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் வந்து அதோடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸு, அதாவது வைண்டிங்கோடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸை வச்சு டிபெண்ட் பண்ணி தான் வந்து டிரான்ஸ்ஃபார்மரை வந்து ஸ்டெப் அப்பா ஸ்டெப் டவுனா இல்லை அதை வச்சு தான் வந்து எல்லாமே வந்து இது பண்ண முடியும். அதனால தான் வந்து நம்ம எடுத்த உடனே வந்து ஃபஸ்ட் டைப்பாக வந்து இதை பார்க்குறோம். ஸ்டெப் அப்பா ஸ்டெப் டவுனும் ஒரே டிரான்ஸ்ஃபார்மரை ஸ்டெப் அப்பும் பண்ண முடியும், ஸ்டெப் டவுனும் பண்ண முடியும். ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜை வச்சு நம்ம எந்த சைடில் இன்புட் கொடுக்குறோம், எந்த சைடில் அவுட்புட் எடுக்கிறோம் அப்படின்றத வச்சு மட்டும் தான் ஸ்டெப் அப் ஆகுது, ஸ்டெப் டவுனா அப்படின்றத நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மராக இருந்தாலும், பவர் டிரான்ஸ்ஃபார்மராக இருந்தாலும் சரி தான். அதை வந்து நம்ம வந்து ப்ரைமரியை நம்ம எதை ப்ரைமரியாக செலக்ட் பண்ணுறோமோ அதை வச்சு தான் வந்து செகண்டரியோடைய வோல்டேஜ் வந்து ஏறுதா இறங்குதா அப்படின்றது வந்து டிசைன் பண்ண முடியும். இப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தோம்னா 2 வைண்டிங் இருக்கும். ஒன்று வந்து HV வைண்டிங்னுவாங்க, இன்னொன்று வந்து LV வைண்டிங்னுவாங்க. HV வைண்டிங்னா ஹை வோல்டேஜ்னு சொல்லுவாங்க, LVனா லோ வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே எதை டிபெண்ட் பண்ணி சொல்கிறாங்கன்னா, ரெண்டுமே வந்து நம்பர் ஆஃப் வைண்டிங்கை வச்சு தான் சொல்லுவாங்களே. அதில் கொடுத்துட்டு ஒவ்வொரு காயிலையும் சுற்றிருக்க நம்பர் ஆஃப் டர்ன்ஸை கால்குலேட் பண்ணி அதோடைய திக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அதோடைய திக்னஸாக இருக்கும், இல்லைனா வந்து மெலிசா தின்னாக இருக்கும். அதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரோடைய LV வைண்டிங், HV வைண்டிங்ன்றது 2ஆக பிரிப்பாங்க. இதில் வந்து இப்போ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தோம்னா, ப்ரைமரி சைடில் பார்த்தோம்னா வைண்டிங் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதே செகண்டரி சைடில் பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கம்மியாக இருக்கக்குள்ள அங்கே வந்து லோ வோல்டேஜ் கம்மியான வோல்டேஜ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எங்கே அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக வோல்டேஜ் வந்து அதிகமாக தான் ஆகும். இந்த கான்செப்டில் தான் வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் ஆகுது. இதில் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்
அதில் பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ப்ரைமரியை கம்பேர் பண்ணக்குள்ளே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரில். இப்போ அடுத்த ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரில் இப்போ இதில் பார்த்தோம்னா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரில் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் வந்து ஜென்ரேஷன் இடத்துல தான் யூஸ் பண்ணுவாங்க. ஜென்ரேஷனில் இருக்கிற இப்போ பவர் பிளான்ட்டு சோலாரு விண்டு எல்லா ஜென்ரேஷன் இடத்துலையுமே மேக்ஸிமம் 90% எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடியது வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வந்து வோல்டேஜ் வந்து ரொம்ப கம்மியான வோல்டேஜ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். 11 kVA 3 kVA 5 kVA 10 kVA அந்த மாதிரி கம்மியான வோல்டேஜ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அது ஸ்டெப் அப் பண்ணி டிரான்ஸ்மிஷன் பண்ணுவாங்க. சில இடத்துல டிரான்ஸ்மிஷன் பண்ணுற இடத்துல கூட சில இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எதுக்காகனா டிரான்ஸ்மிஷன் பண்ணுறக்கூடிய இடத்துல கூட ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய இடம்னு பார்த்தோம்னா ஜென்ரேஷன் பிளேஸ் தான். நம்ம எல்லா இடத்துலையும் எந்த ஒரு ஜென்ரேஷன் பிளான்ட்டாக இருந்தாலும் தெர்மினலாக இருந்தாலும் சரி தான், நியூக்ளியரை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி தான், எல்லா இடத்துலையுமே வந்து யூஸ் பண்ணக்கூடியது பார்த்தோம்னா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் தான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், அதாவது ப்ரைமரியில் பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். செகண்டரியில் பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதில் ப்ரைமரியில் பார்த்தோம்னா வோல்டேஜ் வந்து ஹையாக இருக்கும், செகண்டரியில் பார்த்தோம்னா வோல்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும். இதில் வந்து கரண்ட் வந்து கம்மியாக இருக்கும் ப்ரைமரியில், இதே செகண்டரியில் பார்த்தோம்னா கரண்ட் வந்து ஹையாக இருக்கும். இதுதான் வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இங்கே வந்து இது எங்கெல்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்கன்னா டிரான்ஸ்மிஷன் பண்ணுற இடத்துல அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டா டொமஸ்டிக் லோடு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது எல்லா யூசேஜான எல்லா இடத்துலையும் வந்து எக்யூப்மெண்ட் கொடுக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அடுத்து வந்து சிங்கிள் ஃபேஸ். செகண்ட் டைப்ஸ் அப்படின்னா செகண்ட் டைப் வந்து 3 ஃபேஸ் சிங்கிள் ஃபேஸ். இப்போ முன்னாடி நம்ம பார்த்தது வந்து ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன். ஃபர்ஸ்ட் டைப் என்ன பார்த்தோம்னா ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் பார்த்தோம். செகண்ட் டைப் என்னதுன்னா சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் சிங்கிள் ஃபேஸ் தான் இல்லை 3 ஃபேஸா அப்படின்றத வந்து நம்ம இப்படியும் பிரிப்பாங்க. சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா இப்போ சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தோம்னா ஒரே ஒரு காயில் தான் இருக்கும், ப்ரைமரி காயில் செகண்டரி காயில் இருக்கும், அதாவது ஒரு லிம் தான் இருக்குமே. இதில் வந்து ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும் தான் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. இது மேக்ஸிமம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்ன எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டில் எங்கெங்கெல்லாம் ஏசி சப்ளை வேணுமோ, அதான் ஏசியை டிசியை கன்வெர்ட் பண்ணுற முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே வந்து இந்த சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் இதோடைய ரேட்டிங் பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குமே. 0.1 kVA 0.2 kVA 0.5 kVA 0.005 kVA அந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து கம்மியான கேவிஏல மட்டும் தான் டிரான்ஸ்ஃபார்மர் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. டிரான்ஸ்ஃபார்மரை வந்து சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரை ஹை கேவிஏல கொஞ்சம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா அது அடுத்தது வந்து பார்த்தோம்னா ரயில்வேல மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரயில்வேல வந்து 2 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறாங்க, சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் அங்கே மட்டும் தான் வந்து ஹை ரேட்டிங்கில் வந்து 100 kVAல 60 kVAல 50 kVAலலாம் வந்து ரயில்வேல மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது எல்லா இடத்துலையுமே பார்த்தோம்னா சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து லோ வோல்டேஜ் சர்க்கியூட்டு, அது கண்ட்ரோல் சர்க்கியூட்டுக்காக மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. 0 to 24 வோல்ட் எடுப்பாங்க சிங்கிள் ஃபேஸில். அந்த மாதிரி எல்லாமே வந்து லோ வோல்டேஜான யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரில். இதில் வந்து அடுத்தது நம்ம பார்த்தோன்னா 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர். 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரை பார்த்தோம்னா 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது. 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் தான் மேக்ஸிமம் எல்லா பவர் டிரான்ஸ்ஃபார்மராக இருந்தாலும் சரி தான், டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மராக இருந்தாலும் சரி தான், ஆர்டர் டிரான்ஸ்ஃபார்மராக இருந்தாலும் பெரிய ஆர்டர் டிரான்ஸ்ஃபார்மராக இருந்தாலும் சரி தான், எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தோன்னா ஜென்ரேஷன் பண்ணுறதும் சரி தான், எல்லா இடத்துலையுமே வந்து 3 ஃபேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. 3 ஃபேஸ் ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா சிங்கிள் ஃபேஸை கம்பேர் பண்ணக்குள்ள 3 ஃபேஸில் வந்து ஆம்ஸ் வந்து கம்மி. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இப்போ 1 HP மோட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 1 HP சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் இருக்குன்னா அந்த மோட்டர் வந்து 8 ஆம்ஸ் எடுக்கும். அதே வந்து 1 HP வாட்டர் பம்பு உடைய 3 ஃபேஸ் மோட்டராக இருந்ததுன்னா 1.3 இல்லை 1.5 ஆம்ஸ் தான் எடுக்கும். இப்போ லோடு வந்து
கிலோவாட் வந்து கம்மியாக யூஸ் ஆகுன்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்து சிங்கிள் 3 ஃபேஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோமே. 3 ஃபேஸ் யூஸ் பண்ணுறதுனால தான் நம்ம வந்து லோடை வந்து ஷேரிங் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் மேக்ஸிமம் வந்து 3 ஃபேஸ் யூஸ் பண்ணுறோம். இது இப்போ வீட்டிலலாம் கூட பார்த்தோம்னா சிங்கிள் ஃபேஸு 3 ஃபேஸு அப்படின்ற மாதிரி 2 விதமான இது தான் இருக்குது. ஏன்னா 3 ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணால் தான் வந்து லோடு வந்து ஷேரிங் ஆகும். அப்போ தான் வந்து கிலோவாட் கம்மியாகும், யூனிட் வந்து கம்மியாகும். அப்படி நீங்கள் வெறும் சிங்கிள் ஃபேஸை வச்சு அதிகமாக எல்லா ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷின் எல்லாமே ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூனிட் காஸ்ட் அதிகமாகும், உங்களுக்கு தான் நஷ்டம். அப்படின்றதுனால தான் வந்து கவர்மெண்ட்டே வந்து அதுவும் இல்லாமல் லாஸ் அதிகமாகும். சிங்கிள் ஃபேஸ்லேயே இவ்வளோ லோடு கொடுத்துட்டான். 3 ஃபேஸில் வந்து லோடை வந்து டிவைட் பண்ணி கொடுத்தோம்னா நமக்கு வந்து லாஸ் கம்மியாகும். அப்படின்றதுக்காக தான் 3 ஃபேஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். 3 ஃபேஸில் பார்த்தோன்னா RYB, நியூட்ரல்னு இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம மூணாவதாக என்ன டைப் பார்க்க போகிறோம்னா பவர் டிரான்ஸ்ஃபார்மர், டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர், ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். இதுதான் நம்ம வந்து பார்க்கக்கூடிய மூணாவது டைப்பு. இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா பவர் டிரான்ஸ்ஃபார்மர்னால் என்ன அப்படின்றத பார்ப்போம்னா, பவர் டிரான்ஸ்ஃபார்மர் எந்த ரேஞ்சுக்கு மேலே வந்ததுன்னா பவர் டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 500 kVAக்கு மேலே வந்துச்சுனாவே மேக்ஸிமம் அதெல்லாம் எல்லாமே வந்து பவர் டிரான்ஸ்ஃபார்மர் தான். பவர் டிரான்ஸ்ஃபார்மர்னால் பீக்லே ஓடக்கூடிய லோடு எல்லாமே வந்து பவர் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. அதாவது பீக்லேனா அது வந்து ஒரு கான்ஸ்டன்டான லோடில் ஓடாது அந்த டிரான்ஸ்ஃபார்மர் எப்பயுமே. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் திடீர்னு பார்த்தோம்னா 500 இப்போ 1000 kV டிரான்ஸ்ஃபார்மரில் திடீர்னு பார்த்தோன்னா ஒரு 800 kV ஆகும், திடீர்னு ஒரு 500 kV ஆகும். லோடு வந்து வேரியேஷன் ஆகினே இருக்கும். அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து பவர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் சொல்லுவாங்க. பவர் டிரான்ஸ்ஃபார்மர் மேக்ஸிமம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா டிரான்ஸ்மிஷன் இடத்துல யூஸ் பண்ணக்கூடியது, அப்புறமேட்டா கம்பெனியில் பெரிய கம்பெனிலலாம் யூஸ் பண்ணுறது, சப்ஸ்டேஷனில் யூஸ் பண்ணக்கூடியது, இது ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணக்கூடியது, இது எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தோம்னா பவர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணுவாங்க. பவர் டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தோம்னா எல்லாமே மேக்ஸிமம் வந்து 100 MVA, 10 MVA அந்த மாதிரி எல்லாமே, அதாவது லோடை பொறுத்து அந்த ஏரியாவுடைய லோடை பொறுத்து தான் வந்து இந்த பவர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவாங்க. பவர் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தோம்னா மெயினாக எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா சப்ஸ்டேஷனில் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டா பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து பவர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணுவாங்களே, மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க பவர் டிரான்ஸ்ஃபார்மர் தான். பவர் டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தோம்னா மேக்ஸிமம் வந்து ஆன் லோட் டேப் சேஞ்சை தான் யூஸ் பண்ணுவாங்க, ஆஃப் லோட் டேப் சேஞ்சு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆஃப் லோட் டேப் சேஞ்ச் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா வெறும் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரில், அதுவும் 500 kV பிலோவில் இருக்கிற இடத்துல மட்டும்தான் வந்து ஆஃப் லோட் டேப் சேஞ்சை யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் ஒரு டைப்ஸாக ஆன் லோடு ஆஃப் லோடுன்றதும் டிரான்ஸ்ஃபார்மரோடைய ஒரு டைப் தான் அதுவும். ஏன்னா அதை வச்சு தான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இது ஆன் லோட் டேப் சேஞ்சரா ஆஃப் லோட் டேப் சேஞ்சரா அப்படின்றத பிரிக்க முடியுமே. அடுத்தது பார்த்தோம்னா நம்ம வந்து பார்க்கக்கூடியது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்னா என்னன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்னால் மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடியது வந்து டொமஸ்டிக் லோடில் யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் தான். டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து பவர் எங்கேருந்து வரும்னா பவர் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து தான் வருமே. டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மருக்கு பவர் அங்கே அதை வந்து அதாவது இந்த லோடு வந்து பார்த்தோம்னா கான்ஸ்டண்ட்டான லோடு, இது வந்து வேரியேஷனே ஆகாது. இப்போ ஒரு 50 வீடு இருக்குன்னா அந்த 50 வீட்டுக்கான ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருப்பாங்க. அதில் மேக்ஸிமம் பார்த்தோன்னா லோடு வந்து இவ்வளோ தான் போகும். அதுக்கு மேலே வந்து கான்ஸ்டண்ட்டான லோடு, அந்த லோடு வந்து வேரியபிள் ஆகாது. சாயங்காலம் 5 மணிக்கு பார்த்தோன்னா 200 kVயில் 80 kVA யூஸ் ஆகும்னா 80 kVA தான் யூஸ் ஆகும். காலையில் பார்த்தோம்னா 20 kVA யூஸ் ஆகும்னா 20 kVA தான் யூஸ் ஆகும். ஆனால் இப்போ பவர் டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தோம்னா அது வந்து லோடுக்கு தகுந்த மாதிரி அந்த டைமுக்கு எந்த டைமில் வந்து இவ்வளோ kVA தான் யூஸ் ஆகும் அப்படின்றத சொல்லவே முடியாது. இப்போ வந்து kVA வந்து லோடு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் அது வந்து பவர் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்கிறாங்க. இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் சொல்கிறாங்க. பவர் டிரான்ஸ்ஃபார்மருடைய வோல்டேஜ்லாம் ஹையாக இருக்கும். இது டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து வோல்டேஜ்லாம் வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். அது இல்லாமல் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து மேக்ஸிமம் வந்து டொமஸ்டிக் லோடுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரீஸ்லாம் அதிகம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி யூஸ் பண்ணாங்கன்னா அது வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் மட்டும்தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது 500 kVAக்கு கம்மியாக லோடு யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல மட்டும்தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் தான் வரும். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸு அப்புறம் அதில் மட்டும்தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவாங்க. மீதி எல்லாமே வந்து
நம்ம மூணாவதாக பார்த்துக்கிட்டு இருக்குது பவர் டிரான்ஸ்ஃபார்மர், டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர், அடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் தான். இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மரில் 3 இருக்குது. பவர் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர், பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர், மீட்டரிங் செட்டுன்னு சொல்லுவாங்க. மீட்டரிங்காக, எனர்ஜி மீட்டரிங்காக யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் அது. இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்னால் என்னென்னு பார்ப்போம். கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்னால் ஒரு லைனில் இருக்கக்கூடிய கரண்ட் எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குது அப்படின்றது மெஷர் கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். இதில் எப்படின்னா ஒரு ஒரு கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் எப்பயுமே வந்து ஒரு லைனில் வந்து சீரீஸில் தான் கனெக்ட் பண்ணுவாங்க. அது சீரீஸில் கனெக்ட் பண்ணக்குள்ளே அதில் ஃப்ளோ ஆஃப் அயன்ஸை வச்சு அதில் எவ்வளோ கரண்ட் மெஷர் ஆகுது அப்படின்றது அதை வந்து நம்ம வந்து ரேஷியோ மூலயமா இப்போ 100 ஆம்ஸ் எடுத்ததுன்னா 100/5ன்ற மாதிரி சிடியை கனெக்ட் பண்ணுவாங்க. அது எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குதோ அந்த லோடில் வந்து இப்போ 400 ஆம்ஸ் இருக்குன்னா 400/400/5, இப்போ 100 ஆம்ஸ் எடுக்குன்னா 100/5. அதுக்கு எந்த ஆம்ஸ் எடுக்குமோ அதுக்கு ஆம்ஸுக்கு தகுந்த மாதிரி சிடியை கனெக்ட் பண்ணி அந்த லோடை வந்து மெஷர் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து ஸ்டெப் டவுன் அதில் உருவாகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலயமா வந்து அதில் கரண்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணோம். இது மெஷர் பண்ணி எனர்ஜி மீட்டரில் கனெக்ஷன் பண்ணி இது எவ்வளோ கரண்ட் எடுக்குதுன்றதை செக் பண்ணலாம். இது வந்து கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். அடுத்தது பார்த்தோம்னா பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர். பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா, பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தோன்னா ஹை வோல்டேஜில், அதான் 440 வரைக்கும் தான் வந்து நம்ம டேரெக்டாக வந்து மெஷர் பண்ண முடியும். எவ்வளோ மல்டிமீட்டர்லேயோ வந்து நம்ம எனர்ஜி மீட்டரில் டேரெக்டாக வோல்டேஜை வந்து எனர்ஜி மீட்டரில் கொடுத்துட்டு எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும். ஆனால் இப்போ ஒரு 11 kVAவோ இல்லை 22 kVAவோ இல்லை 110 kVAவோ 400 kVAவோ அந்த மாதிரி kVAலாம் வந்து டேரெக்டாக எனர்ஜி மீட்டரில் கொடுத்தோம்னா எனர்ஜி மீட்டர் வந்து எரிஞ்சு ஃபால்ட் ஆகிடும். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா வோல்டேஜை வந்து ஸ்டெப் டவுன் பண்ணுவோம். அது ஸ்டெப் டவுன் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மர் தான் வந்து பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர், அதான் பிடின்னு சொல்லுவாங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மூலயமா தான் வந்து இதை வந்து நம்ம செக் பண்ண முடியும். அது வந்து எப்படி செக் பண்ணுவாங்கன்னா, ஸ்டெப் டவுன் பண்ணுவாங்கன்னா ரேஷியோ கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, இப்போ 110 kVA டிவைடட் பை 110 வோல்ட்டாக தான் மாற்றுவாங்க. 110 வோல்ட்டு வந்து ஏசி சப்ளையோ எடுத்து அதை வந்து எனர்ஜி மீட்டரில் கொடுத்து எனர்ஜி மீட்டரில் வந்து எவ்வளோ வோல்டேஜ் எவ்வளோ இப்போ வந்து 110 எடுத்ததுன்னா வந்து 110 kVA அப்படின்னு கணக்கு வச்சுப்பாங்க. இல்லை 110 விட கம்மியாக இருந்ததுன்னா 100 வோல்டேஜ் இருந்ததுன்னா வந்து இப்போ வந்து 110 விட கம்மியாக இருக்குது அப்படின்றத ரேஷியோ கால்குலேட் பண்ணி அதை வந்து இது பண்ணுவாங்க. இதுவும் டேரெக்டாக வந்து மீட்டரில் எனர்ஜி மீட்டரில் இல்லை வோல்டேஜ் மீட்டரில் கொடுத்து தான் வந்து செக் பண்ண முடியும். ஹை வோல்டேஜை வந்து டேரெக்டாக நம்ம மல்டிமீட்டரில் வந்து செக் பண்ணவே முடியாது. இப்போ நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மரில் மூணாவதாக பார்க்கக்கூடியது மீட்டரிங் செட்டு. மீட்டரிங் செட்டு என்னென்னா, இப்போ வந்து பிடி தனியாக சிடி தனியாக இருக்கும். அது வந்து கனெக்ட் பண்ணி எனர்ஜி மீட்டரில் கனெக்ட் பண்ணி எவ்வளோ வோல்டேஜ் எவ்வளோ ஆம்ஸு அப்படின்றத வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே வந்து இன்பில்டாக ஒரே டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே இருக்குது தான் வந்து மீட்டரிங் செட்டு அப்படின்னு சொல்கிறது. இது வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து இபியில் சைட்லலாம் வந்து ஹெச்டி கன்சியூமரில் ஹெச்டி வோல்டேஜில் எவ்வளோ கிலோவாட் எவ்வளோ இது மெஷர் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து இதுதான் மீட்டரிங் செட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு எப்பயுமே மேக்ஸிமம் பார்த்தோன்னா கம்பெனி சைடில் தான் இந்த மீட்டரிங் செட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அடுத்தது நம்ம நாலாவதாக பார்க்கக்கூடியது என்னென்னா, சிங்கிள் வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர், 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர். சிங்கிள் வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர்னால் என்னென்னா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சிங்கிள் வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்துருவோம். 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர்னால் என்னென்னா, 2 வைண்டிங் இருக்கும். 2 வைண்டிங் இருக்குன்னா என்னென்னா, ஒன்று வந்து ஹெச்வி வைண்டிங், ஒன்று எல்வி வைண்டிங். இதுதான் வந்து நம்ம பவர் டிரான்ஸ்ஃபார்மரில், டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரில் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடிய சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் ஆகட்டும், 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் ஆகட்டும், மேக்ஸிமம் நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து இந்த 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து ப்ரைமரி வைண்டிங்னுவாங்க, இன்னொன்று செகண்டரி வைண்டிங் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் எல்வின்னு சொல்லுவாங்க, ஹெச்வின்னு சொல்லுவாங்க. ஹை வோல்டேஜ், லோ வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இது யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து பவர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறது, பவர் டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணக்கூடியது 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் தான். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும்னா, சிங்கிள் வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர். சிங்கிள் வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர்னால் என்னென்னா, ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் தான் சிங்கிள் வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா வேரியேட்டர்னு சொல்லுவாங்க, வேரியேட் டிரான்ஸ்ஃபார்மர். இதில் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரில் என்னென்னா டேப்பிங் எடுத்திருப்பாங்க. இல்லைனா வந்து சில மாடலில் வந்து டேப்பிங் எடுத்திருப்பாங்க. சில மாடலில் வந்து ரோட்டர் மூலயமா வந்து ரொட்டேட்டிங் பார்ட் மூலயமா வந்து
வோல்டேஜ் டேப்பிங் எந்த டேப்பிங்கில் வைக்கிறோமோ எந்த வைண்டிங் உடைய டர்ன்ஸில் வைக்கிறோமோ அங்கே அந்த இடத்துல என்ன வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுமோ அந்த வோல்டேஜை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து வோல்டேஜை வந்து வேரியபிள் பண்ணுற இடத்துல இப்போ நம்ம இது மூலயமா வந்து நம்ம ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறதுக்கெல்லாம் கம்பெனியில் யூஸ் பண்ணுவாங்க ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறமேட்டா வந்து ஸ்டெபிளைசர் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் தான் இருக்குமே. ஏன்னா அங்கே தான் வந்து நம்ம வோல்டேஜ் சென்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு அங்கே யூஸ் பண்ணக்கூடிய அந்த இடத்துல ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டா இப்போ 440 பார் 230 kVA 230 kV பார் 110 kVA இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் தான். இப்போ நம்ம கவர்மெண்ட் சைடில் இபியில் பெரிய பெரிய எஸ்எஸ் எல்லாம் பார்த்தோம்னா வந்து இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் தான் வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது வந்து 2:1 ரேஷியோவில் வந்து ஒர்க் ஆகுறதுனால வந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா 2லேருந்து ஒரு பகுதி அப்படியே ஈக்குவலாக பிரித்து எடுக்க முடியும் அப்படின்றதுனால ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறாங்க. இதே ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னால் அப்படி பண்ண முடியாது. அதுக்கிட்ட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எல்லாம் வந்து ப்ரைமரியும் கம்பேர் பண்ணக்குள்ள செகண்டரிக்கும் அதுக்கு தகுந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து செகண்டரியில் வந்து ரன் பண்ணணும். அப்போ பார்க்கக்குள்ள காயில் ரெண்டுமே வந்து பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுலேயும் ஒரு 1000 டர்ன்ஸ் இருக்குன்னா இதில் வந்து 500 டர்ன்ஸ் கரெக்டாக சுற்றணும். அந்த அளவுக்கு இருந்தால் தான் வந்து ஸ்டெப் டவுன் 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரில் பண்ண முடியும். ஆனால் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படி கிடையாது. அந்த காயிலோடைய ஃபுல்லாக சென்ட்ரல் லிம்ப்லேருந்து எடுத்தாங்கன்னா அது வந்து கரெக்டான ஆஃப் பாதி வோல்டேஜ் கரெக்டாக கிடைக்கும். அதனால தான் வந்து 440 to 230 கன்வெர்ட் பண்ணுறது ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்லாம் கன்வெர்ட் பண்ணுவாங்க. 230 to 110 kV கன்வெர்ட் பண்ணுறதும் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்லாம் கன்வெர்ட் பண்ணுவாங்க. இது வந்து பெரிய பெரிய சப்ஸ்டேஷனில் மட்டும் தான் இருக்கும். ஜென்ரேஷனுக்கு அடுத்தது சப்ஸ்டேஷனில் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மருக்கு எல்லாத்துக்குமே வரும். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் அப்புறம் வேறு எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா கம்பெனியில் யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம் அதிகமாக யூஸ் பண்ணுறது. அப்புறம் ஸ்டெபிளைஸில் யூஸ் பண்ணுறது. ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி மோட்டருடைய வோல்டேஜை வந்து கம்மி பண்ண முடியும், அதிகப்படுத்த முடியும். அது மூலயமா வந்து மோட்டருடைய ஆர்பிஎம் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும், டிக்ரீஸ் பண்ண முடியும். ஆனால் ஒரு கான்ஸ்டன்ட் 1500 ஆர்பிஎம்னா 1500 ஆர்பிஎம்குள்ளே டிக்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணுவாங்க. பழைய மாடல் இப்போ தான் வந்து ஃப்ரீக்வன்சி ட்ரைவ் யூஸ் பண்ணுறோம், வேரியபிள் ஃப்ரீக்வன்சி ட்ரைவ் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடிலாம் வந்து வோல்டேஜ் மூலியமாக தான் கண்ட்ரோல் பண்ணி அப்புறம் அதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி தான் வந்து மோட்டருடைய ஆர்பிஎம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் அந்த காலத்தில் அதிகமாக யூஸ் பண்ணது ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணாங்க. இப்போ தான் வந்து நம்ம வந்து வேரியபிள் ட்ரைவ் ஃப்ரீக்வன்சி ட்ரைவ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆர்பிஎம் இன்க்ரீஸ் பண்ணுறோம், டிக்ரீஸ் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். அதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த மாடலில் தான் பண்ணுது. ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் வேறு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ டிஒயில் ஸ்டார் டெல்டா ஸ்டார்ட்ரு அந்த மாதிரி இருக்கும்போது ஆட்டோ ஸ்டார்டர்னு ஒன்று இருந்தது. அப்போ வந்து ஓல்டன் டேஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு தான் வந்து மோட்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் ஸ்டார்டிங் கரண்ட் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து ஆட்டோட ஸ்டார்டர் வச்சு யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டா வேறு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா டெஸ்டிங் கிட் இருக்குல்ல, இப்போ பிடி செக் பண்ணுறதுக்கு, வோல்டேஜ் சிடி செக் பண்ணுறதுக்கு, அப்புறமேட்டா பிவிடி டெஸ்ட் பண்ணுறதுக்கு, டிரான்ஸ்ஃபார்மரோடைய ஆயில் டெஸ்டிங்கு, அதாவது ஸ்லோவாக வோல்டேஜை வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி டெஸ்டிங் கிட்லாம் வந்து வோல்டேஜ் டெஸ்டிங் கிட்லலாம் மேக்ஸிமம் வந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ஒவ்வொரு வோல்டேஜுக்கு தகுந்த மாதிரி ட்ரிப் ஆகுதா அந்த செக் பண்ணுறதுக்கு வோல்டேஜ் ரைஸ் பண்ணி கரண்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி அந்த இடத்துல ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறையா இடத்துல வந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் டெஸ்டிங் கிட்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம நாலாவதாக என்ன டைப் நம்ம நாலாவதாக பார்த்தது என்னென்னா 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர், சிங்கிள் வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம நாலாவதாக பார்த்தோம். இப்போ வந்து அஞ்சாவதாக என்ன பார்க்க போகிறோம்னா இன்டோர் டிரான்ஸ்ஃபார்மர், அவுட்டோர் டிரான்ஸ்ஃபார்மர். அதை தான் நம்ம வந்து அஞ்சாவதாக பார்க்க போகிறது. இன்டோர் டிரான்ஸ்ஃபார்மர் எங்கே யூஸ் பண்ணுவாங்க, அவுட்டோர் டிரான்ஸ்ஃபார்மர் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். இன்டோர் டிரான்ஸ்ஃபார்மர்ன்றது வந்து இந்த மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஸ்மால் கேவி ரேட்டிங்கில் தான் மட்டும்தான் இன்டோர் டிரான்ஸ்ஃபார்மர் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு வந்து இன்சுலேஷன் காஸ்ட்டு வந்து அதிகம். அதனால் வந்து காஸ்ட் வைஸ் வந்து இன்டோர் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து அதிகமான காஸ்ட் ஆகும் அவுட்டோர் கம்பேர் பண்ணக்குள்ள அப்படின்றதுனால வந்து மேக்ஸிமம் வந்து அது பவர் டிரான்ஸ்ஃபார்மரில் ரொம்ப ரேரான இடத்துல மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி எல்லா இடத்துலையும் வந்து இன்டோர் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஸ்மால் கேவியில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வேறு இன்டோருக்கும் அவுட்டோருக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஏன்னா காஸ்ட் வைஸ் ஒன்று வந்துட்டு தான் வந்து டிஃப்ரென்ஸு, மற்றபடி எதுவும் கிடையாது. இப்போ அவுட்டோர் டிரான்ஸ்ஃபார்மர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா எல்லா மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபார்மர், டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் எல்லா இடத்துலையுமே வந்து அவுட்டோர் டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து இன்டோரை கம்பேர் பண்ணுவோம் காஸ்ட் வைஸ் வந்து கம்மி அப்படின்றதுனால. அது இல்லாமல்
அது இல்லாமல் இன்டோர் யூஸ் பண்ணக்குள்ளே அது இன்டோர் எஸ்எஸ்லாம் வந்து காஸ்ட் அதிகம், அவுட்டோர் எஸ்எஸ்க்குள்ளே வந்து பிரேக்கர் காஸ்ட்லாம் கம்மி. இப்போ இன்டோருடைய பிரேக்கருக்கும் அவுட்டோருடைய பிரேக்கருக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்டோரில் வந்து பார்த்தோம்னா அவுட்டோருக்கு பிரேக்கருக்கெல்லாம் வந்து காஸ்ட் கம்மியாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து ஒரு ரூமுக்குள்ளே வந்து அதிகமாக ப்ரொடெக்டிவ் சேஃப்டியாக யூஸ் பண்ணக்குள்ள பிரேக்கர் காஸ்ட்டும் அதிகமாகும். அதனால் மேக்ஸிமம் பார்த்தோம்னா அவுட்டோர், அதனால தான் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து அவுட்டோர் எஸ்எஸ் யூஸ் பண்ணுறோம். எதுக்காகனா காஸ்ட் வைஸில் வந்து இன்டோரை கம்பேர் பண்ணாங்களா அவுட்டோர் வந்து காஸ்ட் கம்மியாகும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்து நம்ம அவுட்டோர் எஸ்எஸ் எல்லாம் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது. அதுதான், மற்றபடி வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. காஸ்ட் வைஸ் மட்டும் தான் பிரேக்கர் காஸ்ட், அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இன்சுலேஷன் எல்லாத்துலேயும் இன்சுலேஷன் காஸ்ட் வந்து அதிகமாகும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் அவுட்டோர் சப்ஸ்டேஷன், அவுட்டோர் டிரான்ஸ்ஃபார்மர், அவுட்டோர் பிரேக்கர்லாம் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். மற்றபடி வேறு எதுக்காகவும் இல்லை. இது அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடியது வந்து 6வதாக பார்க்கக்கூடியது வந்து என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் நம்ம 5 டைப் என்னென்ன டைப்னு ஒரு வாட்டி ரிமைண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் பற்றி பார்த்தோம். 2வது டைப் என்னென்னா 3 ஃபேஸ் சிங்கிள் ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரை பற்றி பார்த்தோம். 3வது டைப் என்னென்னு பார்த்தோன்னா பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர், டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர், இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்னா என்னென்னன்றதை பார்த்தோம். 4வதாக என்ன பார்த்தோம்னா 2 வைண்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மர், சிங்கிள் வைண்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம 4வதாக பார்த்தது. 5வதாக என்ன ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தோம்னா அவுட்டோர் ட்ரான்ஸ்ஃபார்மர், இன்டோர் ட்ரான்ஸ்ஃபார்மர். இது வந்து நம்ம இந்த 5 ட்ரான்ஸ்ஃபார்மரை பற்றி இப்போ பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கூலிங் சிஸ்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ட்ரான்ஸ்ஃபார்மரோடைய கூலிங் சிஸ்டம் மெயினாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து கூலிங் சிஸ்டம் தான் வந்து முக்கியமாக தேவைப்படும். ஏன்னா அதில் ஏற்படக்கூடிய ஹீட்டை வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம மேக்ஸிமம் நம்ம முக்கியமாக யூஸ் பண்ணக்கூடியது வந்து கூலிங் சிஸ்டம் தான். அந்த கூலிங் சிஸ்டம் 2 வகை இருக்குது. அது என்னென்ன டைப்பு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஆயில் கூலிங் டைப்பு, இன்னும் வந்து ட்ரை டைப்பு. இப்போ நம்ம ஆயில் கூலிங் டைப் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ட்ரை டைப்லாம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ட்ரை டைப் தான் நம்ம பார்க்க போகிறோம். ட்ரை டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர் என்னென்னா அப்படி எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்க, என்ன எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நம்ம பார்ப்போம். இப்போ நம்மகிட்ட பார்க்கக்கூடிய ட்ரை டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர், நம்ம வீடியோவில் பார்த்தோன்னா பேக்ரவுண்டில் வரக்கூடியது தான் ட்ரை டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர். ட்ரை டைப் ட்ரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த காயில் எதுவுமே தெரியாது, எல்லாமே என்ன பண்ணிடுவாங்க, பைண்ட் பண்ணிடுவாங்க. பைண்ட் பண்ணி இன்சுலேஷன் பண்ணிடுவாங்க. இன்சுலேஷன் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான். இதில் வந்து மேலே வந்து இது மேலே வந்து கை வச்சோம்னா வந்து நமக்கு சப்ளை வராத அளவுக்கு வந்து இன்சுலேஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதுதான் ட்ரை டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர். இது வேறு எதுவுமே பண்ண மாட்டாங்க. இது இதை வந்து அப்படியே சப்ளை கொடுத்து நம்ம பஸ்ஸில் கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். இதுதான் ட்ரை டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர். இதுக்கு வந்து கூலிங் சிஸ்டம்னு பார்த்தோம்னா வெறும் நேச்சர் ஆஃப் ஏர் மட்டும்தான். நேச்சர் ஆஃப் ஏரில் மட்டும்தான் கூலிங் ஆகும். ஓவராக கூலிங் ஆச்சுன்னா வந்து ட்ரான்ஸ்ஃபார்மருடைய இது வந்து இன்டோரில் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க இந்த ட்ரை டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர். இதில் பார்த்தோம்னா கூலிங் சிஸ்டத்துக்காக என்ன பண்ணுவாங்க, நேச்சர் ஆஃப் ஏர் யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் வந்து அடிஷ்னலாக என்ன பண்ணுவாங்க, அந்த ரூமில் வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் தான் போடுவாங்க. இன்டோர் எக்ஸாஸ்ட் ஏர் இன் பண்ணுறதுக்கும் ஏர் அவுட் பண்ணுறதுக்கு ரெண்டுமே எக்ஸாஸ்ட் ஃபேன் தான் போடுவாங்க. ஃபேனை தவிர வேறு எதுவும் போட மாட்டாங்க. இப்போ ஏற்கனவே இன்னொரு பேக்ரவுண்ட் வீடியோவில் டேரெக்டாக பஸ்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கிறத பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் இருக்கும். இதான் வந்து ட்ரை டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறது. ட்ரை டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ரொம்ப கம்மியான கேவிஏயில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ரொம்ப அதிகமான கேவிஏயில் யூஸ் பண்ணிங்கன்னா அங்கே ஹீட் அதிகமாகக்குள்ளே வந்து அந்தளவுக்கு நேச்சுரல் ஏரில் வந்து கூல் ஆகாது. அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து ட்ரை டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ஸ்மால் கேவிஏயில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரேராக தான், அதுவும் ஸ்மால் கேவிஏயில் ரொம்ப ரேரான இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதிகமாக நம்ம பார்க்க முடியாது ட்ரை டைப் ட்ரான்ஸ்ஃபார்மரை. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தோம்னா ஆயில் கூலிங் டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது ஆயில் கூலிங் டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான். ஏன்னா ஆயில் கூலிங் டைப்பில் ஏன்னா ட்ரான்ஸ்ஃபார்மரில் வந்து ஹீட்டு வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா லோடு பீக் லோடு அதிகமாகக்குள்ளே இல்லை வோல்டேஜ் கம்மியாகக்குள்ளே ஆம்ஸ் ரேட்டிங் எப்போல்லாம் அதிகமாகுதோ அந்த டைம் எப்பயுமே அந்த டைமில் எல்லாமே வந்து ஹீட் அதிகமாகும். லோடாகக்குள்ளே ஹீட் அதிகமாகும். ஏன்னா ட்ரான்ஸ்ஃபார்மருடைய கேவிஏன்னு சொல்கிறதே வந்து கோர் லாஸை வச்சு தான். கோர் லாஸை வந்து அதில் ஏற்கக்கூடிய வந்து ஹீட்டுடைய லாஸை வச்சு தான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மருடைய ஃபுல் எஃபிஷியன்சியை வந்து சொல்கிறாங்க. ட்ரான்ஸ்ஃபார்மரில் வந்து அந்த ஹீட்டாகி லாஸ் ஆக நமக்கு வந்து
நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மருடைய ஃபுல் 100 kVனா 100 kVயில் 80% லோடு கொடுக்கணும், 80% லோடே கொடுக்க முடியாது நம்மளால். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஹீட்டை வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்காக மேக்ஸிமம் என்ன பண்ணுறோம், ஆயில் கூலிங் தான் யூஸ் பண்ணுவோம். ஆயில் கூலிங்கில் வந்து ஒரு இப்போ வந்து அதில் பார்த்தோம்னா வெறும் வைண்டிங் இருக்கும், வைண்டிங்கில் வந்து மோல்டு பண்ணி அதான் இன்சுலேஷன் பண்ணி ஓப்பன்லேயே வச்சுருவாங்க, அவ்வளோதான். இது வேணால் ஆயில் கூலிங் நம்ம எல்லா ஏரியாலையும் பார்க்கக்கூடாது வந்து ஆயில் கூலிங் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த வைண்டிங் அதே மாதிரி தான் வைண்டிங் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அது ஃபுல்லாக இன்சுலேஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது இன்சுலேஷன் தான் வந்து அந்த ஆயிலுக்குள்ளே இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மருக்கு டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் தான் ஒரு இன்சுலேஷன், அதுவும் வந்து கண்டக்ட் ஆகாது. அது உள்ள ஒரு கன்சர்வ் டேங்கரை ஒன்று ரெடி பண்ணி அந்த டேங்குக்குள்ளே வந்து காயில் வச்சு அது ஃபுல்லாக வந்து ஆயிலை நிரப்பி வச்சுருவாங்க. அந்த ஆயில் நிரப்பி வச்சதுனால அந்த ஆயில் வந்து ஆயிலுக்கு சைடில் நிறையா இந்த ஃபில்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சைடில் இருக்குது இதெல்லாம் கூலிங் சிஸ்டம். அந்த ஃபில்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபில்ஸ் மூலயமா வந்து ஃபில்ஸோடைய திக்னஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 1 mm 2 mmல தான் இது ஃபில்ஸ் இருக்கும். அதில் வந்து நேச்சர் ஆஃப் ஏர் பட்டக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக ஆயில் வந்து கூலாகும். இது வந்து ஸ்மால் கேவியில் வந்து இந்த 500 kVA அந்த மாதிரி இருக்கிறதுல 500 kVA 1000 kVA 2000 kVA இருக்கிற இந்த மாதிரி ஸ்மால் கேவியில் வந்து நேச்சர் ஆஃப் ஆயில், நேச்சர் ஆஃப் கூலிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் நம்ம பவர் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் போனோம்னா 8 MVA 10 MVA அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்லாம் போனோம்னா ஏர் ஃபோர்ஸு ஆயில் நேச்சுரல், அதாவது ஏர் ஃபோர்ஸ்னால் வந்து அடிஷ்னலாக எக்ஸாஸ்ட் ஃபேன் ஃபில்ஸனை கனெக்ட் பண்ணி ஒரு பக்கம் ஃபேனோடைய எக்ஸாஸ்ட் இன்னும் கொடுத்து இன்னொரு பக்கம் வந்து ஃபேன் எக்ஸாஸ்ட் அவுட்டு கொடுப்பாங்க. ஏன்னா அதில் வந்து ஹீட்டை வந்து ஃபில்ஸில் படக்குள்ளே வந்து டக்குன்னு கூலிங் ஆகும் அப்படின்றதுக்காக. ஆயில் மட்டும் நேச்சராக வந்து சர்க்குலேஷன் ஆகும் அந்த டிரான்ஸ்ஃபார்மரில், ஏர் மட்டும் வந்து அடிஷ்னலாக கொடுப்பாங்க. இது வந்து அடுத்தது பார்த்தோன்னா ஏர் ஃபோர்ஸும் இருக்குது, ஆயில் ஃபோர்ஸும் இருக்குது. இந்த டைப்பில் எப்படி டிரான்ஸ்ஃபார்மர் கூலிங் பண்ணுவாங்கன்னா, இது வந்து ரொம்ப ஹை கேவிஏல 100 MVAயில் இருக்குல்ல, அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மரில் மட்டும்தான் இந்த ஆயில் ஃபோர்ஸும் ஏர் ஃபோர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஆயில் ஃபோர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு பம்பு ஒன்று கனெக்ட் பண்ணி ஆயிலை வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஃபுல்லாக வந்து சர்க்குலேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஏர் வந்து எக்ஸாஸ்ட் ஃபேனில் வந்து ஃபின்ஸில் வந்து கனெக்ட் பண்ணி அது வந்து எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக ரன் ஆகினே இருக்காது. எல்லாத்தையுமே ஒரு டெம்பரேச்சர் டிகிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த டெம்பரேச்சர் வந்ததுன்னா ஒரு 4 ஃபேன் இருக்குன்னா 2 ஃபேன் ஃபஸ்ட்டு ஆன் ஆகும், 2 ஃபேன் ஆன் ஆகி அதுக்கப்புறமேட்டா அந்த மாதிரி 2 மோட்டர் இருக்கும், ஒரு மோட்டர் மட்டும் சர்க்குலேஷன் பண்ணிகிட்டு இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு டெம்பரேச்சருக்கும் ஒவ்வொரு டிகிரிக்கும் தகுந்த மாதிரி இந்த +5 வச்சுருப்பாங்க. அந்த +±5 இன்க்ரீஸ் ஆகல டிக்ரீஸ் ஆகல, அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாஸ்ட் ஃபேன் ஆன் ஆகும், மோட்டர் ஆன் ஆகும், எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் சர்க்குலேஷன் பண்ணுவாங்க. இது வந்து ஆயில் டைப் டிரான்ஸ்ஃபார்மர், ஆயில் கூலிங் டைப் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த ஆயில் கூலிங் டைப் டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி நம்ம தனியாக இன்னும் ஒரு வீடியோ போட போகிறோம். ஏன்னா அதில் வந்து அதிகமான தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அதனால் வந்து அதை பற்றி நம்ம தனியாக வீடியோ போட போகிறோம். இப்போ இதுதான் நம்ம பார்த்தது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து கோர். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டிரான்ஸ்ஃபார்மரில் 7ஆவதாக பார்க்கக்கூடிய டைப் வந்து கோர் டைப், ஷெல் டைப். கோர் முன்னாடி நம்ம பார்த்தது வந்து ஆயிலை பற்றி பார்த்தோம், இப்போ வந்து கோரை பற்றி பார்க்குறோம். கோருன்றது ஒரு முக்கியமான பகுதி டிரான்ஸ்ஃபார்மரில். அதை தான் வந்து இப்போ அதில் வந்து 2 டைப் இருக்குது, கோர் டைப் இருக்குது, ஷெல் டைப் இருக்குது. கோர் டைப் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஷெல் டைப் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். கோர் டைப்பில் வந்து நம்ம பேக்ரவுண்டு வீடியோவில் கோர் டைப்பில் எப்படி இருக்கும், சிங்கிள் ஃபேஸ் எப்படி இருக்குது, 3 ஃபேஸ் எப்படி இருக்குன்றத வந்து கோர் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் நம்ம இதில் பார்க்குறீங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து கோர் டைப். இப்போ நம்ம கோர் டைப் பார்த்தோம்னா, கோர் டைப் தான் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது. அதான் ஸ்டெப் டவுனு டிரான்ஸ்ஃபார்மரில் எல்லா இடத்துலையுமே வந்து பவர் டிரான்ஸ்ஃபார்மர், டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் எல்லா இடத்துலையுமே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தோம்னா கோர் டைப் தான். ஏன் கோர் டைப் யூஸ் பண்ணுறாங்கன்னா, அது கோர் டைப்பில் தான் வந்து லாஸஸ் கம்மியாகும். எதை கம்பேர் பண்ணக்குள்ளனா மெக்னீஷியம் லாஸ் வந்து கம்மியாகும் ஷெல் டைப் கம்பேர் பண்ணக்குள்ள. ஏன்னா இதில் வந்து ஒரே ஒரு ஃப்ளெக்ஸ் மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ் மட்டும் தான் கிரியேட் ஆகும். இதில் நீங்கள் பேக்ரவுண்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோர் இருக்குது. கோரில் இந்த ஒரு பக்கம் வந்து ப்ரைமரி வைண்டிங் இருக்கும், இன்னொரு பக்கம் செகண்டரி வைண்டிங் இருக்கும். ப்ரைமரி வைண்டிங்லேயும் செகண்டரி வைண்டிங்லேயும் உருவாகக்கூடிய ஃப்ளெக்ஸ் பார்த்தோம்னா ஒரே சிங்கிள் ஃப்ளெக்ஸ் தான் உருவாகும். அதுவே வந்து ஷெல் டைப்பில் பார்த்தோம்னா, ஷெல் டைப் வீடியோ பின்னாடி வரும், அதில் பார்த்தீங்கன்னா வந்து தனித்தனியாக இருக்கும். அதில் வந்து 2 நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து சிங்கிள் ஃபேஸ் உடைய கோர் டைப் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க. அதனால் இது வந்து தனித்தனியாக இருக்குது. இதே வந்து 3 ஃபேஸில் பார்த்தோம்னா சரி தான், அதில் வந்து பார்த்தோம்னா எல்வி வைண்டிங், ஹெச்வி வைண்டிங் ரெண்டும் வந்து எல்வி உள்ளே இருக்கும், அவுட்டரில் வந்து ஹெச்வி இருக்கும். இதுலேயும் பார்த்தோம்னா வந்து சிங்கிள் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் உருவாகுமே.
ஒன்று வந்து தனித்தனியாக ப்ரைமரி தனியாகவும் செகண்டரி தனித்தனியாகவும் ஒரே கோரில் இருந்தாலும் சரி தான், இல்லை ஒரே லிம்பில் ப்ரைமரி செகண்டரி ரெண்டுமே ஒன்றா இருந்தாலும் சரி தான், இதில் வந்து ஒரே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் உருவாகுமே. அதனால் வந்து மேக்னெட் லாஸஸ் வந்து கம்மியாகும். அதே மாதிரி இதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதும் வந்து வெரி ஈஸி. அந்த மாதிரி இதில் ஒரு ஃபால்ட் அட்டன் பண்ணுறதும் சரி. இப்போ ஒரு வைண்டிங் போயிடுச்சுன்னா அந்த கோரை சுலபமாக ரிமூவ் பண்ணிட்டு வந்து நம்ம வந்து ரீவைண்டிங் பண்ண முடியும், இல்லை ப்ராப்ளம் அட்டன் பண்ண முடியும். அதனால் வந்து கோர் டைப் வந்து ரொம்ப யூசேஜ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது வந்து கோர் டைப் தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஷெல் டைப் பார்த்தோம்னா மேக்ஸிமம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட் இருக்குல்ல, அந்த மாதிரி இடத்துல வந்து ஸ்மால் வோல்டேஜில் மட்டும் தான் ஷெல் டைப் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஷெல் டைப்பில் பார்த்தோம்னா வந்து தனித்தனியாக இருக்கும், ப்ரைமரி தனியாக இருக்கும், செகண்டரி இருக்கும். இதில் வந்து 3 லிம்ப் இருக்கும். நம்ம பேக்ரவுண்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஷெல் டைப் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைமரி அதான் 3 லிம்ப் இருக்கும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 2 லிம்ப் இருக்கும். ஒன்று இந்தாண்ட ஒரு ப்ரைமரி ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, செகண்டரி ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி 2 லிம்பில் வந்து முடிஞ்சிருக்கும். இதில் வந்து 3 லிம்ப் இருக்கும். சென்ட்ரல் லிம்பில் தான் வந்து ப்ரைமரியும் செகண்டரியும் இருக்கும். இதில் வந்து சென்ட்ரல் லிம்பில் தான் வந்து ப்ரைமரி செகண்டரி இருக்கும். அது தனித்தனியாக இருக்கும். தனித்தனியாக இருக்குள்ள இது வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதும் சரி, இது வந்து ஃபால்ட் அட்டன் பண்ணுறதும் வந்து டிஃபிகல்ட்டு. இது வந்து மேக்ஸிமம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா லோ வோல்டேஜில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. லோ வோல்டேஜில் எலக்ட்ரானிக் சர்க்யூட்லாம் இருக்குள்ள சின்ன சின்ன டிரான்ஸ்ஃபார்மர்லாம் அங்கே ஏசிலேருந்து டிசி கன்வெர்ட் பண்ணக்கூடிய இடத்துல, அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த ஷெல் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பெரிய பெரிய பவர் டிரான்ஸ்ஃபார்மர், டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வந்து ஷெல் டைப் யூஸ்வே பண்ண மாட்டாங்க. வெறும் கோர் டைப் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. கோர் டைப் தான் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தோம்னா கோர் டைப் தான். கோர் டைப்பில் வந்து 2 லிம்ப் தான் இருக்கும். ஷெல் டைப்பில் வந்து 3 லிம்ப் இருக்கும். இதுதான் வந்து கோர் டைப்புக்கும் ஷெல் டைப்புக்கும் உள்ள வித்தியாசம். கோர் டைப்புன்றது வந்து காஸ்ட் அதிகம், காஸ்ட்டு கம்மி மேனுஃபேக்சரிங் மட்டத்தில். ஷெல் டைப் வந்து காஸ்ட் அதிகம், அதனால டிஃபிகல்ட்டு ப்ராப்ளம் அட்டன் மாட்டோம். அதனால் வந்து ஷெல் டைப் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம இப்போ வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம்னா ஃபஸ்ட்லேருந்து ஒரு வாட்டி பார்த்துடலாம். என்னென்ன டைப்ஸ்லாம் நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட் டைப் பார்த்தோம்னா வந்து ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன்ன்றது ஃபஸ்ட் டைப்பு. செகண்ட் டைப் பார்த்தோம்னா 3 ஃபேஸு சிங்கிள் ஃபேஸு வந்து செகண்ட் டைப் டிரான்ஸ்ஃபார்மரு. 3வது ப்ரைமரி பவர் டிரான்ஸ்ஃபார்மர், டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தோம். 4வது என்னது பார்த்தோம், டூ வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர், சிங்கிள் வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தோம். 5வதாக பார்த்தது வந்து பார்த்தோம்னா அவுட்டோர் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தோம், இன்டோர் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தோம். 6வதாக பார்த்தது வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட கூலிங் சிஸ்டம், ஆயில் கூலிங் சிஸ்டம், ட்ரை கூலிங் சிஸ்டம் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம். 7வதாக பார்க்குறது என்னதுன்னா கோர் டைப்பு, ஷெல் டைப். டிரான்ஸ்ஃபார்மரோடைய கோர் எந்த டைப்பில் இருக்குது, கோர் டைப்பில் இருக்கா ஷெல் டைப்பில் இருக்கா அப்படின்ட்டு அது அட்வான்டேஜோ டிஸ்அட்வான்டேஜோ அப்படின்றத பார்த்தோம். நம்ம இப்போ மொத்தமாக வந்து 7 டைப்ஸ் பார்த்துருக்கோம் டிரான்ஸ்ஃபார்மரோடைய டைப்ஸில். இப்போ நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோவை பற்றி எங்களுக்கு என்னென்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ தொடர்ச்சியாக நமக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த வீடியோ என்ன பார்த்தீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு கமெண்ட் பண்ணுறதை வச்சு தான்